தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக கூட்டணியிலிருந்து விலகினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக இருந்த ஓபிஎஸ் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுகின்றார். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று கராராக கூறிவிட்டார், நிபந்தனை விதித்துள்ளார். நேற்றைய தினம் தமிழகம் வந்த பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டார் ஓபிஎஸ். ஆனால் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு சந்திக்க நேரம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகிய இருவரும் திருச்சியில் நேற்றைய தினம் சந்தித்து பேசினர். இந்த நிகழ்ச்சியிலிருந்து பாஜக தன்னை புறக்கணித்து விட்டதாக ஓபிஎஸ் உணர்கிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நேர்மறையான கருத்துக்களை கூறி வந்தார் ஓபிஎஸ். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் நரேந்திர மோடி ஓபிஎஸ்ஸை சந்திக்க மறுத்துவிட்டார். ஓபிஎஸ் அணியின் மூத்த தலைவரான பண்ருட்டி ராமச்சந்திரன் சற்று முன் செய்தியாளர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை கொடுத்துள்ளார். என்னவென்று சொன்னால், இத்தனை காலம் பாஜக கூட்டணியில் இருந்தவர்தான் ஓபிஎஸ். தற்பொழுது பண்ருட்டி ராமச்சந்திரன் முக்கியமான கருத்தை தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் தான் போட்டியில் உள்ளன என்று கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணி என்று கூறியுள்ளார். மேலும் ஓபிஎஸ் விஜய் இணைவதன் மூலமாக தென் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டணி பலம் பெறும் என்று கூறியுள்ளார். இவரது கூற்றிலிருந்து பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிவிட்டதாகவே கருதப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணி என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் கூறியதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிவிட்டார், அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டார் என்றே எடுத்துக்கொள்ளலாம். தமிழக வெற்றி கழகமும் ஓபிஎஸும் இணைந்தால் தென் மாவட்டத்தில் பலம் பெறும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் இணைந்தால் தென் மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தூர் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படியே சாலிடாக விழும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகுவது முடிவாகியுள்ளது. விரைவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. வருகிற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி விழாவில் நடிகர் விஜய், ஓபிஎஸ் இணைந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது.